உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வழக்கம் போல் காலையிலே சாப்பாட்டு வேலை, மாடு பால் கறக்கிறத நீட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாட்டுக்கு தட்டை அறுத்து போட்டுட்டு, சரி இந்த வரப்பில் இருக்கிற பிள்ளைலாம் இப்படி அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க. ஒரு வாரமாக இந்த கொத்து வேலை நடந்ததுனால இதை அறுக்க முடியல. பாருங்கள், பில்லு அவ்வளோ ஒரு எல்லாம் பில்லாக இருக்குது. இந்த அருகு தான் முயல் குட்டி இருந்தால் நல்லா சாப்பிடும். ஏன்னா அதுங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா பக்குவமாக இந்த பில்லு இருக்குது. இந்த வரப்பு ஃபுல்லும் பாருங்கள் எப்படி இருந்தது. நல்லா இதில் ஜாரப்பாம்பு நல்லா படுத்துக்குது அந்த பில்லு மேலே மெத்தன்னு. நம்ம வந்தால் நமக்கு பயமாக இருக்குது, அவ்வளோ ஒரு சைஸில் இருக்குது. சரி, இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் எங்கே படுக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக பில்லு அறுத்து ஆச்சுங்க. இளம் பில்லு அப்படின்றதுனால நம்ம அறுத்து வைக்க பாருங்கள் இதுவே அப்படியே வாடி போச்சு. ஏதோ காலையில் அறுத்து வச்சு சாயந்தரம் கட்டுற மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த பில்லு பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது, இளம் பில்லுன்றதால இந்த மாதிரி வாடி போச்சு. ஒரு வழியாக பில்லும் ஃபுல்லும் அறுத்து முடிச்சிட்டேன். சரி, அறுத்து முடிக்கிறதுக்கு டைமும் நமக்கு 12 மணி ஆயிடுச்சு. மாட்டு குளித்திக்க வைக்கிற டைம் ஆயிடுச்சு. சரி, கட்டி எடுத்துகிட்டு வீட்டான்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி, நம்ம போயிட்டு மாட்டு குளித்திக்க வைக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற ஆளுங்க 2 மாட்டு குளித்திக்க வச்சுட்டு இருந்தாங்க. சரி, வச்சுருந்தோம். பிடிச்சின்னு போய் நான் இதை கட்டிட்டு நம்ம பில்லை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சின்னு போய் கட்டிகிட்ருக்கேன். இந்த பூவரச மரம் நிழல் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே குழு குழு குழுன்னு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. கட்டியாச்சு. இருக்கிறதுங்களுக்கு எல்லாத்தையும் பில்லை வாரி போட்டுடலாம். எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து தனித்தனியாக நம்ம போட்டு விட்டால் தான் அதுங்க மெரிக்காத சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அந்த 2 மாடு கட்டுறதால நம்ம ஒன்றா போட்டுங்களா, அதுங்களே பங்கு பிரிச்சிருதுங்க. எது உடம்புல பலம் அதிகமாக இருக்குதோ அது தன் பக்கம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி சேர்த்தி வச்சுக்குது. இன்னொரு மாடு முழிச்சு நிற்கும். அதனால் அதுங்களுக்கு நம்ம பில்லு போடும்பொழுதே தனித்தனியாக பிரித்து போட்டுறது. இந்த மாதிரி 2 மாடு ஒன்றா கட்டுற இடத்துல அது 2ம் தாய் புள்ள தான். ஆனாலும் அந்த பில்லு மட்டும் போட்டாக்கல அந்த மாதிரி அதுங்களே பிரித்து எடுத்துக்குதுங்க. அது இன்னொரு மாடு கட்டுறதுக்கு அதை தனியாக போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.